புசுக்குட்டி சின்சான் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் எப்படி என்னோட கோட்டையில இருந்து தப்பிக்க போறான்னு பாக்குற. புசுக்குட்டி எல்லாம் வந்துட்டீங்களா? இந்த ஆட்டுக்குட்டி என்ன பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருச்சு. இதுதான் அந்த ஆட்டோட கோட்டையாம். இந்த ஆட்டுக்கிட்ட இருந்து தப்பிச்சு போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே சேலஞ்ச் பண்ணுது. ஆனா இந்த சின்சான் கண்டிப்பா அந்த ஆட்டுக்கிட்ட இருந்து தப்பிச்சு போக தான் போற. அதுவும் புசுக்குட்டி உங்களை மூலயமா தான். சரி, எப்படி இந்த ஆட்டுக்கிட்ட இருந்து ஏமாச்சு தப்பிச்சு போலான்னு பார்க்கலாமா? ஏய், என்னடா பாக்குற ஆட்டு மண்டியா? உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா நான் எப்படி தப்பிச்சு போறேன்னு பாரு. என் புசுக்குட்டி என் பின்னாடி இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடா. எப்படி நாங்க தப்பிச்சு போறோன்னு மட்டும் பாரு. குட்டி பையா, உன்னால முடிஞ்சா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறா பாக்கலாம். இந்த ஆட்டுக்குட்டி இப்படி எல்லாம் பேசுறத வச்சு பார்த்தா போற வழியில நிறைய ட்ராப் செட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு பாக்குது போல. ஆனா நாம யாரு கண்டிப்பா இங்க இருந்து தப்பிச்சு போனோம் இல்ல. இதோ இங்கதான் வெண்ட் ஓப்பன் இருக்கா, அவ்வளவுதான். வெண்டே ஓப்பன் வச்சு பண்ணி வச்சிருக்கு. அப்புறம் எப்படி இங்க இருந்து தப்பிக்க முடியாம இருக்கும்? வாங்க வாங்க, இங்க இருந்து எஸ்ஐ பார்த்தலாம். ஐயோ, ஒரு செகண்ட்ல பயந்தே போயிட்டேன். ஆட்டுக்குட்டி பின்னாடி நின்றுட்டுக்குது, அதுவும் ஒரு செலையா. சரி, இங்க இருந்து அப்படி தப்பிச்சு போயிடலாம். பின்னாடி திரும்பி பார்த்தா மேலதான் போகுது வழி. இது வழியா போயிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இது என்ன சிவப்பு கலர் பட்டனு? இருங்க, இதை பிரஸ் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சு. இந்த சிவப்பு கலர் பட்டனை பிரஸ் பண்ணதையோ இங்கிருந்து தாண்டி போறதுக்கு ஜன்னல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. இதுல ஜன்னல் வழியா தாண்டி தாண்டி போகணும் போல. இது என்ன ஸ்பேனர்? இந்த ஸ்பேனர் வச்சு இந்த வெண்ட் உடைக்குமா? அந்த வெண்டில் இருக்க கிளாஸ் எல்லாம் உடைச்சாச்சு. இந்த ஸ்பேனர் மட்டும் அங்கே வைக்காம இருந்தாங்கன்னா அந்த வெண்ட் உடைச்சிருக்கவே முடியாது போல. கீழே வந்துட்டேன். என்ன ஆட்டுக்குட்டி நமக்கு முன்னாடி தான் இருக்கா? ஏய் ஆட்டுக்குட்டி, என்ன பிடிச்சிட்டு கூட்டல் பட்டணத்துல இப்ப பிடிச்சா என்ன புறா பார்க்கலாம். புசுக்குட்டி, எங்கடா ஓடுற? என் கொம்ப வச்சு உன்னை இடிச்சு இப்ப மறுபடியும் உன்னை பிடிச்சி குண்டுல போட போறேன். ஜாய், மேல ஏறுறியா? எங்க போனாலே உன்னை விட மாட்டேன், துரத்திட்டே வருடா. ஆட்டு பையன் பாத்தீங்களா, மேல துரத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே குதிச்சுட்டான். நம்மள பார்த்தா பைப்பா இருக்கு புசுக்குட்டி. சரி சரி, வாங்க வாங்க, இங்க இருந்து தப்பிச்சு போனா என்ன? நீட் டு ஆக்டிவ் ரெட் பட்டன். ரெட் பட்டன் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. இதோ அபிச்சு விட்டுருவோம். ஆட்டு பையில எங்க இருக்க? முடிஞ்சா பின்னாடிதான் ஓடுறா புசுக்குட்டி. தப்பிச்சு ஓடிரு. நம்ம புசுக்குட்டி நினைச்சா முடியாது எதனா இருக்கா? எதுவும் கிடையாது. இந்த ஆட்டு பையன் தான் நம்மள துரத்துட்டே வரா. வாங்க வாங்க, ஓடிடலாம். அவ்வளவுதான். மேல வர்றதுக்கு வழி தெரியாம கீழே குதிச்சுட்டான் ஆட்டு பையன். எங்க பாத்தீங்களா, வெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. வாங்க வாங்க, எகிரி குதிச்சு ஓடிடுவான். அவ்வளவுதான், வெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. வெண்ட் வெளியா அடுத்த ஃப்ளோருக்கு ஓடிட்டோம். இதுக்கப்புறம் ஆட்டு பையன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். இங்க இருந்து தப்பிச்சு போற வழியை மட்டும் பார்க்கணும். என்ன டோரா இருக்கு? ஓப்பன் பண்ணியாச்சு. இதோ கோடாரி கிடைச்சிருச்சு இல்ல, மண்வெட்டியா? இந்த மண்வெட்டியை வச்சு அப்படியே சுரங்கத்துக்குள்ள தோண்டி 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 அப்படி கீழே போயிடலாம். இந்த இடத்துல ஐயோ, நெருப்பு குழம்பா? இந்த நெருப்பு குழம்பு கூட எல்லாம் கீழே விழுந்தா பொசுங்கி போயிடுவோம். இந்த மலை மாதிரி கட்டி வச்சிருக்கு பாத்தியா ஆட்டுக்குட்டி, அது மேலே தப்பிச்சு ஓடிட வேண்டியதுதான். பாடி எப்படியா மேலே வந்துட்டேன். இப்ப இதுக்கப்புறம் எப்படி போறது? இதோ இங்க இருக்கு வழி. இதுக்கு மேல யூ டர்ன் போட்டு கீழே இறங்கணும் போல. இப்ப மரத்து பாலத்து மேல போடும். ஆனா இந்த பாலத்துக்கு சென்டர்ல பாத்தீங்களா, உடைச்சு போன கம்பி வச்சிருக்காங்க. உடைச்சு போன பலகை. ஐயோ, அது மேல நின்னது கீழே உடைஞ்சு விழுந்துருச்சு. அப்ப இது மேலே உடனே ஜம்ப் பண்ணிடணும். இல்லைன்னா பலகை உடைச்சி கீழே விழுந்து நெருப்பு மலையில சும்மா பொசுன்னு ஆயிட்டு போ. இது என்ன பெரிய குகை மாதிரி இருக்கு. இதை பாத்தீங்களா, சென்டர்ல குழி வாரி வச்சிருக்கு ஆட்டுக்குட்டி. அதெல்லாம் தாண்டி தாண்டி போனோம். இது பள்ளம் மாதிரி இருக்கு. ஆனா இந்த பள்ளத்துக்குள்ள ஏதோ பெரிய உருண்டை வந்த மாதிரி இருந்துச்சு. உருண்டை தான். அப்படின்னா இந்த உருண்டையில மாட்டாம தப்பிக்கணும்னா இதோ இங்க ஒரு கேப் இருக்கு. முன்னாடி அந்த உருண்டை வரப்போது. ஐயோ, வந்துருச்சு. அப்படியே ஓரம் கட்டிட வேண்டியதுதான். இப்ப எப்படி அந்த உருண்டை அந்த பக்கம் போயிடுச்சுல்ல. சரி சரி, வாங்க, இப்ப இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஓடிட வேண்டியதுதான். அந்த உருண்டை நம்ம மேல விழுந்துச்சு. அவ்வளவுதான், நம்ம புசுக்குட்டி காலி ஆயிடுவோம். வாங்க 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 வாங்க, அப்படியே போயிடலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இது நம்ம புது சேனல் இல்லையா, அதனாலதான் புஷ்குட்டி சேனலுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு புஷ்குட்டி. சரியா? புஷ்குட்டி யாரெல்லாம் புஷ்குட்டி ஆகுறீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. மான்குட்டி துரத்துதே. இது என்ன புஷ்குட்டின்னு சொல்லிட்டு மான்குட்டி துரத்துது. இருக்க, இதை வச்சு திரும்பி விட்டுற வேண்டியது. மான்குட்டி மாட்டிக்கிச்சு. மான்குட்டி செவுத்துல மாட்டிக்கிச்சு. இதாவது நம்ம துரத்திட்டு வர்றதுக்குள்ள இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். எப்படி மான்குட்டி துரத்திட்டு வருது? இப்போ என்ன பண்ணுவேன்? நாங்க படிக்கட்டு வெளியா மேல ஏறிட்டோம்ல, முடிஞ்சா பிடிச்சி பாரு புஷ்குட்டி. இதுக்கப்புறம் அதால வர முடியாது. என்ன, வாங்க வாங்க, நம்ம மேல ஏறி அப்படியே இந்த ஆட்டு குகைக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியே ஓடிடுவோம். அப்பாடி, ஒரு வழியா மேல வரைக்கும் வந்துட்டேன். இங்க பாருங்க, அங்கங்க அந்த ஆட்டுச்சாலை தான் வச்சிருக்கு. ஆட்டு குகைக்குள்ள ஆட்டுச்சாலை தான் இருக்கும் போல. இது என்ன மாடல் லிஃப்டா இருக்குமோ? இருங்க, இந்த பட்டன் அமுத்தி பார்ப்போம். பட்டன் அழுத்திட்டேன். என்ன ஆட்டோமேட்டிக்கா மேல போகுது. பாத்தீங்களா ஆடு எப்படி எல்லாம் டிசைன் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. எப்படியோ
ஒரு வழியா மேல வந்தாச்சு. இங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? மேல நம்மள பயன்படுத்துறதுக்காகவே நிறைய சலைய வச்சிருக்குப்பா. இந்த சலையெல்லாம் எதுவுமே தொடாம நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறோம். எங்க இருக்கா அந்த ஆட்டு மண்டிய ஆளை காணோம். சரி வாங்க, இங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? எனர்ஜி ட்ரிங்கா? இந்த எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சிட்டா இங்கிருந்து வேகமா ஓடுற பவர் கிடைக்குமா? இங்க ஆமா செம ஸ்பீடு. அப்படின்னா ஜம்ப் பண்ணி போயிடலாம். இங்க பாருங்கல, மேல இருந்து கீழே வர்றதுக்காக புதுசா செட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்கு அந்த ஆட்டுக்குட்டி. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட நம்ம மாட்டவே கூடாது. என்ன சென்ட்ரல் ஆட்டு பையன் வரான், அவ்வா காய்ச்சல்லாம் கேட்கறான். எதுவுமே கொடுக்காம இங்கிறது எஸ்கேப் ஆகணும்ப்பா. காசு கொடுத்துட்டா ஆட்டுக்குட்டி வெளியே விட்டுறேன்னு சொன்னா நாம யாரு, புஸ்குட்டியாச்சே, தப்பிச்சு போயிடுவோம்ல. அவ்வளவுதான், ஒரு வழியா அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் தாண்டி வந்துட்டேன். இந்த ஏணியை பிடிச்சி மேல வந்தாச்சு. இப்போ எப்படி ஏதோ இந்த வழியா தான் ஏறி போனோம். அப்படியே மேல போயிட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். ஸ்டோர் ரூம் இருக்கு. அம்பக்குறி இந்த பக்கம் போட்டிருக்கு. என்ன இருக்கும்? சரி வாங்க. லேடாரு ஃபைண்டியா லேடரா? நம்ம இப்போ மேல் வழியா மேலே போனோம் போலயே. அதுக்கு லேடார் வேணும். ஏன்னா கீழே இருந்து மேலே இடத்துக்கு ஏணி வேணும்ல. வாங்க போயிட்டு இந்த ஸ்டோர் ரூம்குள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ரீஸ்பேன் இருக்கு. கிடைச்சிருச்சு. நமக்கு இந்த லேடாரும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஏணி எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு அதுக்கு மேலே ஏறி அப்படியே மேலே ஏறி வேண்டியதுதான். இங்க பாருங்க, செக்யூரிட்டி கேமராலாம் இருக்கு. அப்படின்னா அந்த ஆட்டு பையன் கண்டிப்பா இந்த பக்கத்துல தான் இங்க சுத்திட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். மேலே ஏறி வலிக்கு கீழே விழுந்துட்டேன். மறுபடியும் ஏறி ட்ரை பண்ணுவோமா? அவ்வளோதான், மேலே ஏறியாச்சு. இப்போ மேலே இருந்த டோரையும் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏணியை பிடிக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு. இருங்க, கரெக்டாக வச்சு மேலே ஏறிட்டோம். இப்போ அப்படியே கரெக்டாக அஜ்ஜோ மண்டை இடிக்குதப்பா மேலே. இருங்க, அப்படின்னா இந்த ஏணியை கொஞ்சம் தள்ளி வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஏறி அப்படி சொயின் இங்கிருந்து தப்பிச்சு போயிட வேண்டியதுதான். இப்போ ஏடியே கரெக்டாக போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நின்று ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஏடி மாட்டிக்கோ. அவ்வளோதான், மாட்டிருச்சு. எப்படி புசுக்குட்டி எப்படி பிடிச்சி பார்த்திங்களா? அவ்வளோதான், மேலே ஏறிட்டேன். இப்போ இங்கிருந்து தப்பிச்சு போனோம். இது என்ன சூடாக காத்தடிக்குது. டேய் எப்படா கீழே இருந்து மேலே போயிட்டா? சரி வாங்க. அச்சிச்சோ, இந்த காற்று வேற ரொம்ப தள்ளுதே. சைடில் ஃபுல்லாக ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த காற்று தள்ளுதுன்னு சொல்லி சைடில் விழுத்தோம், கண்டிப்பாக அவுட் ஆகி போயிடுவோம். அவுட் ஆகாம இருக்கிறது தப்பிக்கணும். அப்போதான் ஆட்டுப்பையில ஏமாற்ற முடியும். வாங்க. எப்படி தாண்டி வந்துட்டேன். ஆனால் ஆட்டு பையன் நம்மளை வெளியே போக விடாம தடுக்கிறதுக்காகவே நிறைய விஷயம் செஞ்சு வச்சிருக்கான்ப்பா. அதுல இருந்து தப்பிச்சு போறதுக்குள்ள சரியா போகுது. இந்த பைப்பு மேலே கரெக்டாக ஜம்ப் பண்ணணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவான். கீழே விழுந்து அவுட் ஆயிடுவோம். அதனால தான் கரெக்டாக ஜம்ப் பண்ணுன்ற. இதோ இந்த பைப்பு மேலே ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 பைப்பு இது மேலே பார்த்தீங்களா? என்ன இது எழுதி வச்சிருக்கா? க்ளோஸ் த வால்வ்ஸா? வால்வை க்ளோஸ் பண்ணணுமா? வால்வை க்ளோஸ் பண்ணணும்னா அதோ இங்கே இருக்குல்ல, இதை பிடிச்சி கரன்னு சுற்றி ஒன்று க்ளோஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னும் 2 இருக்குது. எங்கே இருக்குது? கீழே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று எங்கே இருக்குன்னு கீழே போயிட்டு பார்த்துப்போம். வாங்க, கரெக்டாக ஜம்ப் பண்ணி அந்த வால்வு கிட்ட வந்தாச்சு. இப்போ இந்த வால்வை க்ளோஸ் பண்ணியாச்சு. 3 புஸ்ஸுன்னு வந்துச்சு. அதில் 2 காலி பண்ணியாச்சு. இன்னும் 1 இருக்குது. அது 1க்கான வால்வு இதோ இங்கே இருக்குது. இந்த கேட் வால்வை க்ளோஸ் பண்ணனா அதுவும் க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், புஸ்ஸுன்னு க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி வாங்க மேலே ஓடுவோம். புஷுக்குட்டி ஓடு. அவ்வளோதான், இப்போ மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் அந்த வால்வு வழியாக கிராஸ் பண்ணி அந்த பக்கத்தில் போயிட வேண்டியதுதான். என்னென்ன ட்ராப் வச்சிருக்கு பார்த்தியா அந்த ஆட்டு பையன்? எப்படியோ சிக்காமல் எஸ்கேப் ஆகிட்டு வெளியே போயிடணும். அவ்வளோதான், இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஏறிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கரெக்டாக ஜம்ப்பு. எப்படி பிஸ்குட்டி அழகா ஜம்ப் பண்ணடா. வாங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான், இந்த வெண்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த வெண்ட்டு எங்கே போகுதுன்னு தெரியல. இது என்ன, ஏதோ காத்தடிக்குது. வேகமாக போனோமா? அச்சோ, சென்டரில் பாருங்கள் பள்ளம் தோண்டி வச்சிருக்கான் பிஸ்குட்டி. எப்படா தப்பிச்சு போயிடணும். அச்சோ, இந்த பக்கமாக பள்ளமா? தண்டா சிஞ்சானே. இப்போ இந்த பக்கத்தை அந்த பக்கம் தாண்டி போனோம். இது என்ன, போக நிறைய வருது. அதுவும் இல்லாமல் நிறைய பள்ளம் வேறு வாங்கி வச்சிருக்கானே. எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். இங்க பாருங்க, ஏணி படிக்கட்டு. இந்த ஏணி படிக்கட்டு வழியா மேலே போயிட்டு அப்படியே கொஞ்சமா போயிட வேண்டியதுதான். ஆனா காத்தடிக்கிறத பார்த்தா மேலே ஏதாச்சும் வச்சிருக்கானா தெரியலையே. இப்போ எங்கடா போறது? இதோ இங்க இருக்கு, அம்புக்குறி போட்டிருக்கு. ஆனா அதுக்கு மேலேயும் வழி இருக்கிற மாதிரி தெரியல. சரி வாங்க, ஒரு வழியா மேலே வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் ஒரு ஜம்ப் பண்ணனா கண்டிப்பா அதுக்கு மேலே போயிட்டு லேண்ட் ஆயிடலாம். அவ்வளவுதான், கரெக்டா லேண்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, செவுறு மாதிரி கட்டி வச்சுட்டு அதுக்குள்ள வெண்டை தோண்டி வச்சிருக்கான்.
என்ன ஆட்டு பையன் முன்னாடி நின்றுக்கிறான். டேய் ஆட்டு பையிலே கொம்பு வச்சிருக்கே, உனக்கு மூளை இருக்கா? என்ன எதுக்குடா புடிச்சிட்டு வந்த? டாய் புஷ்குட்டி நீ இங்க வந்துட்டியா? இருடா உன்னை புடிச்சு மறுபடியும் முதல்ல இருந்து வர மாதிரி கூண்டுக்குள்ள போட்டு அடிச்சு வைக்கிற. ஆட்டுக்குட்டி நம்மளதான் துரத்திட்டு வர்றான். அவன் கையில கிடைக்கவே கூடாது. இது என்ன ராக்கெட் லான்ச்சர்? இந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு அந்த ஆட்டுக்குட்டி மட்டியை பொழந்துட வேண்டியதுதான். ஆட்டு பையிலே என்ன புடிச்சிட்டு வந்தல, இதோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. எல்லாம் பழைய சோறுல இருந்து எல்லாமே வருது இதுல. வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. யாருக்கிட்ட என்னெல்லாம் உன்னால பிடிக்கவே முடியாத ஆட்டு பையிலே. உன்னை இப்ப எப்படி மயங்க அடிக்கிறேன்னு பாரு. அவ்வளவுதான் அவனோட லைஃப் பாத்தீங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது பூச்சிக்குட்டியே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ்வளவு போட்டு தள்ளிட்டு இருக்கிறது எஸ்கேப் ஆயிடலாம். டிஸ்கோ 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 தான் வாங்கிக்கோ. ஆட்டுக்குட்டி பர்கர் வச்சு அடிக்கிறேன். தான் வாங்கிக்கோ. எப்படி ஆட்டுக்குட்டி அடிச்சு நாக் அவுட் பண்றதுல கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இவன் என்ன ஆட்டு பையன் மறுபடியும் வந்துட்டான். கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இது என்ன இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கா? அச்சோ என்ன நம்மளால கண்ட்ரோல் இல்லாம எங்கேயோ போறா. சரி எப்படியோ நல்லபடியா போயிட்டு லேண்ட் ஆயாச்சு. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மேல இருந்து கீழே கரெக்டா வந்தாச்சு. இப்ப இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு தான் பார்க்கணும். ஏணி வச்சிருக்கா. இந்த ஏணி வழியா அப்படியே மேல ஏறி 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 இங்க இருந்து எஸ்கேப் ஆயிர வேண்டியதான் புஷ்குட்டி. இங்க பாருங்க எக்ஸிட் டோரா. அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு மேல போயிடலாம். ஃபேனா எவ்வளவு பெரிய ஃபேனா? அச்சோ இங்க பாருங்க இந்த ஃபேன் வழியா யாரும் தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லிட்டு மேல லேசர் செட் பண்ணி வச்சிருக்கான். அந்த லேசர் அமைதியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி வருது. எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி சுத்தி நாமளும் எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். யாருக்கிட்ட? நம்ம புஷ்குட்டி கிட்ட இதெல்லாம் வேலை நடக்குமா? புஷ்குட்டினா சும்மா நினைச்சிட்டேன். அவன் தப்பிச்சாச்சு. அவ்வளவுதான் மேல வந்தாச்சு. இப்ப இங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியே ஓடிடணும். ஆனா ஆட்டு பையன் இதோட விட மாட்டானே. இதோட பெருசா ஏதாச்சும் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இங்க எப்படி தப்பிக்கிறது? இது ஏணி மேல போனா ஏதாச்சும் கிடைக்குதா? இதோ இங்க ஒரு இரும்பு பீஸ் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் போட்டு இங்கிருந்து தப்பிச்சிட வேண்டியதுதான். நாம இங்க ஜம்ப் பண்ண முடியாது, ரொம்ப லாங்கா இருக்குல்ல. அதுக்கு தான் இந்த ஆட்டு பையன் மேலே எடுத்துட்டு போய் வச்சிருக்கான். இதை எடுத்துட்டு போயிட்டு அது மேல போட்டுட்டு அங்கிருந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சு ஓடிடுவோம். வாங்க. இப்போ இது மேல கரெக்டா அஜிஜோ திருப்பிட்டேனே. அவ்வளவுதான் போட்டாச்சு. இப்ப இதே கையில எடுத்துப்போம். இப்ப இது மேல இருந்து அந்த பக்கம் போயிட்டு இதை அந்த பக்கம் போட்டு விட்டுருவோம். நமக்கு தாண்டி போக பால் ரெடி ஆயிடுச்சு. அதுல இருந்து தாண்டி வெளியே வந்துட்டோம். என்ன இரும்பு டோரா இருக்கு? அஜிஜோ ஆட்டு பையன் என்ன ரோபோ மிஷின் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா. டேய் ஆட்டுக்குட்டி இந்த ராக்கெட் லட்சர் வச்சு இரா. இன்னைக்கு உன்னு கையெல்லாம் உடைச்சு போட்டுருப்பாரு ஆட்டுக்குட்டி. டாய் புஷ்குட்டியா எங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாத்தியா புஷ்குட்டியா? உன்னை விட மாட்டா. இந்த ரோபோ கைய உடச்சியா போடுற. உன்னை புடிச்சு என்ன பண்றோன்னு பாரு புஷ்குட்டி. ஓடாத சுட்டு தள்ளுற பாரு. இப்போ இந்த ஆட்டுக்குட்டி ரோபோ மேல உக்காந்துட்டு நம்மளே சுடுது புஷ்குட்டியே. இவனை விடக்கூடாது. இருங்க இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பாலை வச்சு சும்மா அடிச்சுட்டு உரைக்கிச்சுல்ல. எப்படி கிரன்னு சுத்துதா? என்ன சொன்னா தலை சுத்துதா? அப்படித்தான். இதை பாருங்க இங்க ஒரு கார் இருக்கு. இந்த காரை எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட வேண்டியதுதான். ஆட்டுக்குட்டி ஜெயில இருந்து நான் போய் வெற்றிகரமா தப்பிக்க போறோம்னு நினைக்கும் போதே சும்மா ஜாலியா இருக்கு. ஆனா என்ன ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேகமா போயிட்டு இங்க இருந்து தப்பிச்சிட வேண்டியதுதான். எப்படி ஆட்டுக்குட்டியோட சிறையில் இருந்து நம்ம தப்பிச்சு விட்டோம் புஷ்குட்டி. எப்படி ஆட்டுக்குட்டி சிறையில இருந்து தப்பிச்சு வந்தோம் பாத்தீங்கல்ல. இந்த மாதிரி நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல வேற ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு போலாம். டாடா பை பாய்.